சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்க விடாமல் பிள்ளையான் அச்சுறுத்தல். சரத் பொன்சேகாவை வெளியேற்ற தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தியினர். தன்னை விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது மிரட்டல் துணியில் ஜனாதிபதி உரை. எழுந்துள்ள குற்றச்சாட்டு. அறகலைய போராட்டத்தை சில மணி நேரத்தில் அடக்கிய ரணில். பக்குவமாக பணி செய்யக்கூடியவரை நாட்டுக்கு தேவை. அமைச்சர் பிரசன்ன புகழாரம். நல்லாட்சி காலத்தில் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகிப்பவர் ரணில். பிள்ளையான் தெரிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை. விஜய் தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையில் பிள்ளையான் போன்றோரினால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் தமது கட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாடு நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள வில்லியம் மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் பெயரை வைத்தே சஜித் பிரேமதாச கட்சியின் தலைவராக இருக்கின்றார் என்றும் அவரது தந்தை முன்னாள் ஜனாதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினராக கூட வருவதற்கு சஜித் பிரேமதாசவுக்கு தகுதியில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான நிர்வாகம் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகளும் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. இங்கு உரையாற்றிய அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டில் மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றனர். அந்த மாற்றம் எங்கு ஏற்பட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சரத் பொன்சேகா கட்சியை விட்டு விரைவில் வெளியேற உள்ளார். எனவே அவரை முதலில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையை விமர்சித்த சரத் பொன்சேகாவை வெளியேற்றும் முழு அதிகாரமும் கட்சிக்கு இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் கட்சியை விட்டு விலகுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கட்சியின் வேறு சில தலைவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒளிக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்திருந்தார். குறிப்பாக சிலர் கசினோ சூதாட்டத்தில் கிடைக்கும் பணத்தை கொண்டு பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்குவதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் கட்சியின் ஒழுக்கு விதிகளை சரத் பொன்சேகா மீறியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில் கட்சி அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில தினங்களில் கட்சியின் செயற்குழு கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஒன்று கூடவிருப்பதாக கூறப்படுகிறது. தன்னை விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என மிரட்டல் தொனியில் ஜனாதிபதி உரையாற்றியதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏவிபி அனுரகுமார திசாநாயக்கா போன்றோர் இதனை எதிர்த்தார்கள். இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்களா என்று சொன்ன கேள்விகளை எழுப்புவதும் அது ஒரு விதத்தில் நான் தேர்தல் களத்தில் நிற்கப் போகின்றேன், நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு தேவையொட்டி ஒரு வகையில் சொல்லப்போனால் அது ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வகையான மிரட்டல். நான் இல்லாவிட்டால் இந்த நாடு மீளவும் அது வங்குரோத்து நிலைக்கு போய்விடும். நீங்கள் மீளவும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போகப் போகிறீர்களா அல்லது எனக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா என்பதுதான் அதனுடைய சாராம்சமாக நிச்சயமாக இருக்கின்றது. பக்குவமான பணியை செய்யக்கூடியவரே ஒரு நாட்டின் தலைவராக இருக்க வேண்டுமே தவிர தற்பெருமை பேசுபவராக இருக்கக்கூடாது எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவு வழங்கவுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் உடுகம் பொலவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது கட்சி வேட்பாளரை முன்வைக்குமா என்ற உரையாடல் எழுந்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்று கூறினேன். நாங்கள் அனைவரும் தேர்தல்களில் அவரை தோற்கடித்ததைப் போல எங்களால் மட்டுமே அவரை வெற்றி பெற செய்ய முடியும். ஏன் அவரை வெற்றி பெற வைக்கின்றோம்? ஏனெனில் இந்த நாட்டுக்கு வலுவான பலமான அரசாங்கம் தேவை. மொட்டு கட்சியை உருவாக்கிய நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு அதிகாரத்தை கைப்பற்றிய எங்களுக்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அவ்வேளையில் எமது கட்சி உறுப்பினர்களை பாதுகாத்து அச்சமின்றி அரசியல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களை உருவாக்கினார். அதை நான் பயப்படாமல் சொல்வேன். மே 9 அன்று நடந்த சம்பவத்தால் நாங்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தோம். அப்போது தற்போதைய ஜனாதிபதியாக பதவியேற்று சில மணி நேரங்களிலேயே போராட்டத்தை அடக்கினார்.
முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் போராளிகளிடம் சிக்கி இறந்திருந்தால் இன்று நாம் அவர்களின் இறுதி சடங்குகளை கொண்டாடியிருப்போம். அமரகீர்த்தி எம்பிக்கு என்ன நடந்ததோ அதுவே எங்களுக்கும் நடந்திருக்கும். பேரவாவியில் இறங்கியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நற்செய்தி என்று நாடு முழுவதும் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அது IMF பற்றிய சுவரொட்டி. அதனால் எதிரணியினர் கவலை அடைந்துள்ளனர். 2023 மார்ச் 22 அன்று IMF முதல் காசோலையை வழங்கிய போது நாடு முழுவதும் வேலைநிறுத்த அலைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அன்று போலவே இன்றும் நடக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்க முயற்சித்தார்கள். இந்த நேரத்தில் நாட்டுக்கு கிடைத்திருக்கும் நற்செய்தியை எண்ணி எவ்வாறு கவலைப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். IMF கடன் கிடைத்தவுடன் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரணிலுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவருக்கு எதிராக தான் வாக்கு போட வேண்டியவன். ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவர் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகிப்பவர். இருப்பினும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அரசியல் செய்ய முடியாது என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வவுணத்தீவு நெடியமடுவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாம் ஒரு நல்ல ஒரு ஆண்டா மாத்திரன்னு சொன்னால் நான் நம்புகிறேன். இப்பொழுது இருக்கிற சூழல் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க வயசானாலும் திரும்ப ஒருக்கா வரவேணும். தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இல்லை. தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா நான் ரணில் விக்ரமசிங்க எதிராக தான் பார்க்க போடுறேன். என்ன சிறைச்சாலை அடைச்சதில் அவர் பிரதான பங்கு இருந்தீங்க. தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்கு அரசியல் செய்யலாது. ஆறு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க. அதுலேயும் தமிழாக்கள்ன்ற பிரச்சனையை ஓரளவு உணர்ந்திருக்காங்க. யார் அவர் எங்கட TMPP வெப்சைட்டை பார்க்குறாங்க தெரியும். வடக்கு கிழக்கு பிரச்சனை தமிழுடைய பிரச்சனையை நீட்டு இழுத்து கொண்டு போக முடியாது. விரைவாக தீர்க்க வேணும். அப்போ நகரங்கிற பலாத்து துப்பத் பலாத்து கிழக்கு மாகாணம் வறுமையான மாகாணம் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். வறுமையை உயர்த்தின என்ன செய்யணும், அதிகமான வாய்ப்பு வசதியை வழங்கணும் என்றதை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்ற அர்த்தம். வந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தணும். அதேபோல் தொடர்ந்தும் அதிகாரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். தமிழ்நாட்டுக்கு தற்போதைய நல்ல தலைவர்கள் தேவை என்பதுடன் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்களை தேவை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதில் கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் 750 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.